அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நாம் பலாப்பழ கொட்டையை வச்சுட்டு பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பலாப்பழ கொட்டை வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை வந்து எப்படி மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக. வடை சட்டியில் போட்டுட்டு கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற தோல் வந்து ஒயிட் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற தோல் ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம கத்தி வச்சு சுரண்டிட்டா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை ஒரு 3 சின்ன பட்டை துண்டு, கருப்பு ஏலக்காய் 1, அன்னாச்சி பூ 1, சின்ன ஏலக்காய் ஒரு 4, லவங்கம் 3 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஜீரக் சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை நான் கழுவிட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். மல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி மசாலா, இது வீட்டிலே பண்ண மசாலா, அது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பலாப்பழ கொட்டையை வந்து ஒரு 3/4 வாசி வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். குக்கரில் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கீ சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம இந்த பட்டை ஏலக்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸ் உள்ள ஸ்பூனில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்ச மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம் இதில் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம வேக வச்ச பலாப்பழ கொட்டையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன கப்பில் ஒரு அரை கப் தண்ணி இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு விசில் விட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். குக்கரில் வந்து சில சமயத்தில் கீழே அடிப்பிடிக்குது, அதனால் நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம எலுமிச்சைப்பழ சாறு வந்து ஒரு அரை ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். உப்பு வந்து உங்களுக்கு தகுந்தா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ வந்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசியை வந்து தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் தம்க்கு விட்டுறலாம். மேலே கொஞ்சம் புதினா இலை தூவி விடுங்க, நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக நெய்யும் மேலே வந்து லைட்டாக போட்டு விட்டுட்டு நீங்கள் தம்க்கு விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்ம பிரியாணி. இதை வந்து நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தம்முக்கு விட்டுருங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம பலாப்பழ கொட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் பைனாப்பிள் கேசரி பண்ணியிருந்தேன். சிக்கன் சாசேஜ் வந்து கட் பண்ணி அது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ரைத்தா கொஞ்சம் செஞ்சுருந்தேன். வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.